Hi friends, வணக்கம். வெல்கம் டு Vani cooking and lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு பேபி ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போறோங்க. குழந்தைங்களுக்கு 5 மாசம் ஆயிடுச்சுனா நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படிங்கறது நமக்கு ஃபர்ஸ்ட் திங்கா இருக்கும். இன்னைக்கு ஃபர்ஸ்டா வந்து நம்ம ஆப்பிள் பியூரில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இது வந்து 5 ல இருந்து 7 மாச குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். எப்படி செய்யறதான்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்ல இதுக்கு வந்து ஒரு ஆப்பிள் எடுத்துர்க்கேங்க. அத நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல வந்து நான் பாதி ஆப்பிள் தான் எடுத்துர்க்கேன் இன்னைக்கு. 5 ல இருந்து 7 மாச குழந்தைகளுக்கு இது வந்து போதுமானதுதாங்க. இப்போ அதுக்கு வந்து நம்ம அத பாயில் பண்றதுக்கு ஒரு panல வந்து 1 கப் தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விட போறோம். இத வந்து நீங்க இந்த ஃபுட்டை நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படினா முதல்ல வந்து நம்ம டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்த உடனே குழந்தைகளுக்கு அது செட் ஆகுதா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணனும். ஏதாவது சைடு எஃபெக்ட் வருதா அப்படி நம்ம செக் பண்ணனும். ஒரு 2-3 நாள் நீங்க வந்து அதுக்கு டைம் எடுத்துக்கலாம். மூணாவது பாத்தீங்கன்னா நம்ம இதுல எதுமே சால்ட்டோ இல்லனா சுகரோ எதுமே ஆட் பண்ணாம ப்ளைனா நீங்க கொடுத்தீங்கனாலே போதும். அதே மாதிரி மதர்ஸ் மில்க் தான் வந்து இதுல ரொம்ப முக்கியமானது. நம்ம அதை எக்காரணத்தை கொண்டு ஸ்டாப் பண்ணாம கொடுக்கணுங்க. இப்போ இத வந்து நம்ம தண்ணி நல்லா கொதிச்சதும் அதுல ஆப்பிள் சேர்த்து மூடி வச்சிரலாம். ஒரு 5 to 6 minutes வந்து நம்ம வந்து அத பாயில் பண்ணிக்கலாம். அது வெந்திருச்சான்னு பார்க்க இந்த மாதிரி நைஃப் விட்டிங்கனா நல்லா ஈஸியா இன்செர்ட் ஆகும். அந்த டயத்துல நீங்க வந்து ஆப்பிளை வந்து ரிமூவ் பண்ணிருங்க. ரிமூவ் பண்ணி அத நல்லா ஆற வச்சுக்கலாம் நம்ம. அதே மாதிரி இத ஆற வச்சு நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல வந்து அரைக்க போறோம். அப்ப அந்த மிக்ஸி ஜாரை வந்து நீங்க வந்து நல்லா ஹாட் வாட்டர் வச்சு நல்லா முதல்ல வாஷ் பண்ணிருங்க. இல்ல ஏனா நம்ம மசாலா ஏதாவது நம்ம அரைச்சிருந்தோம் அப்படினா அது குழந்தைகளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இத இப்போ நம்ம அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாம அப்பப்போ நீங்க வந்து ஒரு ஸ்பூன் போல கொடுக்கலாம். இல்ல அப்படினா குழந்தைங்க பெரிய குழந்தைங்க தாங்கன்னா அவங்களுக்கு கூட நீங்க கொடுக்கலாம். இப்போ இதுல வந்து நம்ம மிக்ஸி ஜார் சின்னதா கம்மியான குவாண்டிட்டி போடுறதுனால நல்லா அரைப்படலைனா ஒரு 2 ஸ்பூன் அந்த தண்ணியவே நீங்க ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்க வந்து மத்தியானம் டயத்துல நீங்க ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு டைம் அந்த கணக்குல நீங்க வந்து கொடுக்கலாம். மத்தியானம் கொடுக்கிறது இல்ல மார்னிங்ல கொடுக்கிறது ரொம்ப பெஸ்ட். இந்த ஈஸியான சிம்பிளான மெத்தட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுல சொன்ன டிப்ஸை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இத கொடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு கொடுங்க. இந்த வீடியோல டிப்ஸையும் மெத்தடையும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட உங்க கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்க. Thank you for watching.